இதயத்தில் இயேசு பிறப்பதே உண்மையான கிறிஸ்து பிறப்பாகும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து ஆண்டவர் இயேசுனுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே நாம் எப்படி கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இன்று நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமாக செலவுகள் செய்து மிகப்பெரிய குடில்களை அமைத்து நம்முடைய ஆலயத்திலே அளவுக்கு அதிகமாக அலங்காரங்கள் செய்து அளவுக்கு அதிகமாக பூக்களால் கடவுளை அலங்கரித்து இவ்வாறு நாம் வெளிப்புற அடையாளங்கள், வெளிப்புற தோற்றத்திற்கு செலவுகள் அதிகமாக செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இயேசுனுடைய பிறப்பு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே, இதயத்திலே இயேசு பிறப்பதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு என்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இயேசு நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். மன்னி பாக்கியவாவ் என்பவர் ஒரு மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரராக இருக்கிறார். அந்த குத்துச்சண்டையின் மூலமாக அவர் அளவுக்கு அதிகமான புகழையும் அதிகாரத்தையும் அளவுக்கு அதிகமான செல்வத்தையும் அவர் பெற்றுக்கொண்டவராக இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே, உள்ளத்திலே அவர் வெறுமையாக இருந்தார். ஏனென்று சொன்னால், குடிப்பழக்கம், போதை பழக்கம், இன்னும் தவறான பெண்களுடன் உறவு, இன்னும் பலவிதமான பழக்க வழக்கங்களினால் உள்ளத்திலே அவர் அமைதியற்றவராக இருந்தார். உள்ளம் வெறுமையாக இருந்தது. ஒரு நாள் அவருடைய மனைவி அந்த கணவரை பார்த்து, நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே வெளிப்புறத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், வெளிப்புறத்திலே மக்களை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய புகழ் வாய்ந்தவராக, செல்வாக்கு நிறைந்தவராக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் நல்ல ஒரு எனக்கு நல்ல ஒரு கணவராக இல்லாமல், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தந்தையாக இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பதை சொல்லுகின்ற பொழுது அவருடைய இதயமானது குத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் ஒரு மாலை வேளையிலே விவிலியத்தை எடுத்து படிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு படிக்கின்ற பொழுது அங்கே அவர் காணக்கூடிய இறைவார்த்தை மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய, ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பான் என்றால் அவனுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்கின்ற அந்த இறை வார்த்தை அவருடைய இதயத்தை மாற்றியது. எப்பொழுது அவர் தன்னுடைய அந்த சிந்தனையை விட்டுவிட்டு அதன் பிறகு அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய குடும்பத்திலே அதிக நேரம் செலவு செய்யக்கூடியவராக, குடும்பத்தை கவனிக்கக்கூடியவராக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தந்தையாக அவர் தன்னுடைய வாழ்வை வாழ ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, தொடக்கத்திலே எனக்கு குத்துச்சண்டை கடவுளாக தெரிந்தது, ஆனால் இன்று என்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியம். எனவே இயேசு எனக்கு கடவுளாக தெரிகிறார், எனவே அவருக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொன்னார். எப்பொழுது அவர் தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டாரோ, எப்பொழுது மாற்றிக்கொண்ட அந்த நொடி பொழுதிலே இயேசு அவருடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருந்தார். இதை போலத்தான் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது தாவீது அரசருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் பத்சேபா என்ற பெண்ணுடன் அவர் தவறான உறவில் ஈடுபடக்கூடியவராக இருக்கின்றார். அதே போலவே அவர் இன்னும் என்ன செய்கின்றார், உரியாவையும் அவர் என்ன செய்கின்றார், கொலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதனால் அவர் பாவம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய அந்த தவறை எப்பொழுது உணர்கிறார் என்று சொன்னால், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13 இறைவார்த்தையிலே நாத்தான் தாவீதை நோக்கி, நீர் செய்வது குற்றம் என்று சொன்ன உடனேயே அவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொள்கின்றார். கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்கின்றார். அதே போலவே திருப்பாடல் 51ஆம் அதிகாரம் 10 இறைவார்த்தை, கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திரளும் என்று சொல்லி கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஜெபிக்கக்கூடிய அந்த நொடி பொழுதிலே கடவுள் அவருடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போலத்தான் மோசேயினுடைய வாழ்வு. மோசே பார்க்கின்ற பொழுது கோபத்தில் எகிப்தியரை கொலை செய்தான். அது மட்டும் இல்லாமல் பாறையை அடித்து கடவுள் நீ கட்டளையை மீறக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அதே
அவர் என்ன செய்கின்றார்? விடுதலை பயணம் 32-30 படிக்கின்றோம். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கடவுள் முன் தன்னை தாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அந்த நொடி பொழுதிலே கடவுள் அவருடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போலத்தான் பார்க்கிறோம், மனாசே மிக கொடிய அரசனாக இருக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார்? சிலை வழிபாடு, இரத்த பாவம், கடவுளை முழுமையாக விட்டு விலகுதல், இவை எல்லாவற்றையிலும் அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய வாழ்விலே கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். எனவே சிறையில் இருக்க பொழுது அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு, கடவுளை நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்லி கடவுளை நோக்கி மன்றாடக்கூடியவராக இருக்கிறார். எப்பொழுது அவர் கடவுளை நோக்கி மன்றாட தொடங்க அந்த நொடி பொழுதிலே என்ன செய்கின்றார்? தன்னுடைய இதயத்திலே கடவுள் பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போலத்தான் யோசியா அரசர் கடவுளுடைய சட்டத்தை மறந்த ஒரு வாழ்வை வாழ்ந்தார். 2 அரசர்கள் 22:11 படிக்கின்றோம். அவர் என்ன செய்கின்றார்? தான் செய்த அந்த கடவுளுடைய கட்டளை மீறியதை அவர் உணர்ந்து, கடவுளே, நான் பாவம் செய்தேன் என்று தன்னுடைய ஆடையை கிழித்து கொண்டவராக இருக்கிறார். அவ்வாறு கிழித்து கொள்ளக்கூடிய அந்த நொடி பொழுதிலே அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், கடவுளை தன்னுடைய உள்ளத்திலே வரவேற்கின்றார். கடவுள் அவருடைய வாழ்விலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை போலத்தான் விவிலியத்திலே புதிய ஏற்பாட்டிலே முக்கியமாக நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே ஊதாரி மைந்தன் என்ன செய்கின்றார்? தன்னுடைய தந்தையிடமிருந்து இளைய மகன் எல்லா சொத்துக்களையும் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு நெடுந்தூரம் பயணம் செய்து தாறுமாறான வாழ்வை வாழ்ந்து அவர் எல்லாவற்றையும் செலவு செய்த பிறகு இறுதியாக பன்றிகளுக்கு போடக்கூடிய உணவு கூட கிடைக்காத அந்த நேரத்திலே தான் அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய தவறை உணரக்கூடியவனாக இருக்கிறான். உடனே உணர்ந்து தன்னுடைய அப்பாவை நோக்கி, அப்பா, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய இதயத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். மாற்றக்கூடிய அந்த நொடி பொழுதிலே இயேசு அவருடைய வாழ்விலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போலத்தான் பேதுரு இயேசுவுக்கு எதிராக மும்முறை, ஆண்டவரே, இயேசு எனக்கு தெரியாது என்று மறுதளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு மறுதளிக்கக்கூடிய அவரை கூட என்ன செய்கின்றார்? ஆண்டவர் எப்பொழுது அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து, இயேசு உமக்கு எதிராக நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னாரோ, அந்த நொடிப்பொழுதில் இயேசு, இதோ நீ பாறை, இந்த திருச்சபையின் மீது, இந்த பாறையின் மீது திருச்சபை கட்டுவேன் என்று சொல்லி பேதுரு திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தையாகவும் அவர் மாறுகின்றார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டார். தன்னுடைய இதயத்திலே இயேசுவை வரவேற்றதன் வழியாக அவர் இன்று ஒரு மிகப்பெரிய திருச்சபையினுடைய பெரிய தூணாக இருக்கிறார். அதே போலத்தான் விபச்சாரத்தில் இப்படிப்பட்ட பெண்ணை எல்லாரும் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்திலும் இயேசு, உங்களில் பாவம் இல்லாதவர் இந்த பெண்ணின் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லுகின்றார். அதே வேளையிலே அந்த நேரத்தில் யாரும் கல்லெறியவில்லை. ஆண்டவரே, இனி நீ பாவம் செய்யாதே என்று மன்னிக்கின்றார். அந்த நொடி பொழுதிலே அந்த பெண்ணானவள் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கின்றார். அப்பொழுதே இயேசு அவருடைய வாழ்வில் பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். சக்கேயு அளவுக்கு அதிகமாக வரி வசூலித்து மக்களுடைய மனதை காயப்படுத்தியவராக, மக்களிடமிருந்து அதிகமாக வெறுப்பை சம்பாதித்தவராக இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் அத்திமரத்தின் மேலே ஏறி ஆண்டவரை பார்ப்பதற்காக இருக்கின்றார். அந்த நொடி பொழுதில் இயேசு, சக்கேயுவே, கீழே இறங்கி வா என்று சொல்லுகின்றார். இவர், நான் யாருக்கெல்லாம் எதிராக எல்லாம் நான் யாருடைய மனதெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறேனோ, யாரிடமெல்லாம் அளவுக்கு அதிகமான வரி வசூலித்தேனோ, அவர்கள் எல்லாருக்கும் 2 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். உடனே இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அந்த நொடி பொழுதிலே இயேசு சக்கேயுனுடைய வாழ்க்கையிலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். புனித பவுலை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே யூத சட்டத்திற்கு அடிமையாகி அவர் தன்னுடைய பாதையை, தவறான பாதையில் கிறிஸ்தவ மக்களை கொடுமைப்படுத்தக்கூடியவராக, கிறிஸ்தவ மக்களை அதிகமாக துன்புறுத்தக்கூடியவராக, கிறிஸ்தவ மக்களை அதிகமாக காயப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய தமஸ்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய அந்த வேளையிலே தூய ஆவியானவர் தடுக்க ஆட்கொண்டு, உன்னை துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொல்லக்கூடிய அந்த வேளையிலே அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டவராக தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்கின்றார். உடனே இயேசு அவருடைய வாழ்விலே பிறக்கின்றார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இயேசு பிறந்த பிறகு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கிறிஸ்துவை தனதாக்கிக் கொள்ள நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். இனி என்னில் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார்? எந்த கிறிஸ்தவ மக்களை அடிமைப்படுத்தினார், எந்த கிறிஸ்தவ மக்களை அவர்
துன்புறுத்தினார், எந்த கிறிஸ்தவ மக்களை காயப்படுத்தினாரோ அதே கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்விற்காக அவர் பலமுறை சிறைச்சாலை செல்லவும், பலமுறை கல்லால் எறியப்படவும், பலவிதமான துன்பங்களுக்கும் இக்கட்டான சூழல்களுக்கும் தன்னையே அவர் ஈடுபடுத்தவும் தயாராக இருந்தார் என்று சொன்னால் இயேசு அவருடைய வாழ்க்கையிலே பிறந்ததன் காரணமாகத்தான். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தவறான சிந்தனை, தவறான பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுது கணவர் தன்னுடைய பாதையை, அதாவது குடும்பத்தில் எப்பொழுது மனைவியை அவர் திட்டிக் கொண்டே இருக்கிறார், சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் மனைவி பாராட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது இயேசு அவருடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போலவே மனைவி எப்பொழுதும் தன்னுடைய கணவரோடு வாக்குவாதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவற்றை விட்டுவிட்டு மனைவி தன்னுடைய கணவரை பாராட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே இயேசு பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது இயேசு அவருடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே புரணி பேசுவதை விட்டுவிடுகின்ற பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். கோபப்படுவதை நாம் விட்டுவிடுகின்ற பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். பிறரை காயப்படுத்துவதில் விட்டுவிடுகின்ற பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் காரணமாக, சொத்து பிரச்சனைகள், இன்னும் பல்வேறு சின்ன சின்ன பிரச்சனையின் காரணமாக நாம் சண்டை போட்டு பிறரோடு பேசாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் பிறரை மன்னிக்கின்ற பொழுது, ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போலவே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்கின்ற வாழ்கின்ற பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். இயற்கையை நாம் அழியாமல் பாதுகாக்கின்ற பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு உதவி தேவைப்படக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்கின்ற பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் சிறப்பாக நாம் பாவத்தை விட்டுவிடுகின்ற பொழுது, தீய பாதையை விட்டுவிடுகின்ற பொழுது, தவறான பாதையை விட்டுவிடுகின்ற பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டு நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இந்த ஆண்டு நாம் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு விழா அர்த்தமுள்ள ஒரு விழாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய தவறான பாதையை விட்டுவிட்டு, தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு நாம் இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே வரவேற்கின்ற பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறப்பார். அந்த கிறிஸ்து பிறப்பை உண்மையான அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்து பிறப்பாக இருக்கும். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டிய நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.